சம்மர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது வெயில். அந்த வெயில் நம்ம தப்பிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஏசி. நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் ஏசியோட சேல்ஸ் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அதாவது சிலருக்கு புரியும்படி சொல்லணும்னா ஏசி உள்ளே இருக்கக்கூடிய காயில். அந்த காயில் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இப்போது ஐபிஓ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் எதுக்காகனா இன்னொரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பில்ட் பண்ணி அவங்களுடைய காயில் மேனுஃபேக்சரிங் வால்யூமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கம்பெனியோட நேம் KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த வீடியோவில் அந்த கம்பெனியை பற்றிய பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் மேட்ரிக்ஸ், ஐபிஓ டீட்டெயில்ஸ், மேலும் பல இன்ஃபர்மேஷனை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோன்னு கடைசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறேன். ஸோ ஆல் ஆஃப் மை கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வெல்த் அப். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பற்றி பார்ப்போம். திஸ் கம்பெனி ஃபவுண்டட் இன் 2017. இவங்க ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷன், ரெஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அலுமினியம் அண்ட் காப்பர் ஃபின்ஸ், காப்பர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், வாட்டர் காயில், கண்டென்சர் அண்ட் எவாப்ரேட்டர் காயில்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸாக டெய்கின், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், கேரியர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷினிடர் எலக்ட்ரிக்ஸ், கோத்ரேஜ், மதர்சன், வேலியோ, பிரசாத் குரூப் போன்ற ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமரும் இவங்க கிட்ட இருந்தால் காயில்ஸை பை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ரீமியம் கஸ்டமராக டெய்கின் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுடைய 30% ப்ரொடக்ஷனை டெய்கினுக்கு தான் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் ஜென்ரலாக டேட்டா சென்டர், வெண்டிங் மிஷின், சில்லர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஏசி, இண்டஸ்ட்ரியல் ஏசிக்கு தேவையான காயிலும் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ரீஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இவங்களுடைய காயில் வெண்டிங் மிஷின், டீப் ஃப்ரீசர், நார்மல் ஃப்ரிட்ஜ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்தராக கூலிங் ப்ராசஸ் கம்பெனிஸ் லைக் சில்லர்ஸ், ரெஃபைனரிஸ், ப்ராசஸ் கூலிங்க்கு தேவையான காயிலும் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்ஜெக்ட் ஆஃப் த இஷ்யூ, இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸை இன்னொரு புது பிளான்ட்டை பில்ட் பண்ணி இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது ஐபிஓ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஐபிஓ செப்டம்பர் 25 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 27 க்ளோஸ் ஆக போகுது. லிஸ்டிங் டேட் அக்டோபர் 3. இது ஒரு டென்டேட்டிவ் டைம்லைன் தான். இதோட ஃபேஸ் வேல்யூ ₹10 பர் ஷேர். அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தோம்னா ₹209 ₹220 பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 341 crore கலெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டாக் லிஸ்டட் அட் போத் BSE அண்ட் NSE. லாட் சைஸ் பார்த்தோம்னா ஒரு லாட்டில் 65 ஷேர்ஸ் இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்தவரை ஒரு லாட்லேருந்து 13 லாட்ஸ் வரைக்கும் பை பண்ணலாம். ஒன் லாட்டோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 14,300. அதில் 65 ஷேர்ஸ் இருக்கும். ஹை நெட் இன்வெஸ்டரை பொறுத்தவரை 14 லாட்லேருந்து 69 லாட்ஸ் வரைக்கும் பை பண்ணலாம். அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரி பார்த்தோம்னா இவங்க QIBக்கு 50% ஆஃப் ஷேர்ஸும், ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு 15% ஆஃப் ஷேர்ஸையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இந்த கம்பெனி ஆரம்பித்து டோட்டலாக 7 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளவே இந்த கம்பெனியோட ரெவன்யூ மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுலேருந்து நல்லாவே நமக்கு தெரியுது இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ ஃபியூச்சரில் இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த கம்பெனிக்கு நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சரில் இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தோம்னா ₹313 crore இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 39 crore. டெப்ட் பார்த்தோம்னா அரௌண்ட் 60 crore தான் இந்த கம்பெனியோட டெப்டாக இருக்குது. இந்த கம்பெனியோட EPS வேல்யூ ₹8.8 ஆகவும், ப்ரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ 24.78 ஆகவும் இருக்குது. அண்ட் அடுத்தது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வேல்யூ பார்த்தோம்னா 40.86% இருக்குது. அண்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.45 அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 12.67. ஸோ அடுத்தது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனியோட GMP 110% இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட ஷேர் லிஸ்ட் ஆகிறப்போ ₹460 ப்ளஸ் ஷேர்னு லிஸ்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேபிளை பார்த்தோம்னா லாஸ்ட் 3 டேஸோட GMP வேல்யூ மென்ஷன் ஆகிருக்கு. இந்த வீடியோட கடைசியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இந்த கம்பெனி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் ரெவன்யூ அதர் கண்ட்ரியில் இருக்க கிளைண்ட்ஸ் மூலமாக தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், USA, இட்டாலி, சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரி தான் இவங்களுக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கூடவே இவங்க நியூ பிளான்ட்டை ஏப்ரல் 2025 முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த கம்பெனியோட வால்யூம் இப்போ இருக்கிறத விட 7 டைம் அப்கமிங் இயரில் இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூவும் இவங்களுக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி மீடியம் அண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த கம்பெனின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.